திருமணம். இந்த திசை சூரிய திசை சனி, அதாவது அடுத்த 9 இந்த 5 குடைவன் புத்தியில் திருமணம் நடக்கும். அந்த திசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாது. அஸ்தங்கம் பாதகம் திதி சூன்யம் இதையும் பார்த்துக்கணும். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், 6 8 12 இதை மட்டும்தான் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு அதை மட்டும் பார்த்துருக்குறோம். மதிப்பிற்குரிய கோயம்புத்தூர்லேருந்து வருகிற திருமண சூட்சம வித்தகர் துரைசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். ஐயா அவர்களை வருக வரவேற்கிறோம். வெளியில் சாப்பிட்டு முடித்தவங்கெல்லாம் உள்ளே வந்துடுங்க. நன்றி. வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இங்குள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த வராகி ஜோதிட அறங்காவலராக செயலாற்றி கொண்டு மற்ற ஜோதிடர்களை உலக அறிய செய்யக்கூடிய பேரும் புகழும் பெற்ற நமது சதீஷ் அவர்களையும் வணங்கி என்னுடைய கருத்தை, என் அனுபவத்தில் கண்ட கருத்தை உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் என் தாய் தந்தையரையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி என் கருத்தை கூற ஆயுதப்பட்டுள்ளேன். இந்த ஜோதிட கருத்தில் என்னுடைய அனுபவங்களையே நான் சொல்லுகிறேனே தவிர, அதாவது நான் நிறைய ஜோதிடத்தை பற்றி படித்தேன், நிறைய புஸ்தகம் வாங்கி படித்தேன். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு சரியான பலன் எந்த ஒரு புத்தகத்துலேயும் வரல. அதே போல் நிறைய ஆசான்கிட்ட ஜோதிடர்கிட்ட போயிட்டு நிறைய படித்தேன். ஆனால் படிக்கும்போது நிறைய சொல்லி தந்தாங்க. ஆனால் படிக்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு சரியாக ஏறலை. அப்போ எனக்கு என்கிட்ட குறைய இருக்குமா அது தெரியல. அப்போ நானும் ஒரு வழிமுறையை தேடி கண்டுபிடிச்சேன். அப்போ இடத்தை தேடி கண்டுபிடிச்சேன். அப்படின்னா ஒருவருக்கு திருமண காலம் எப்போ, இந்த காலத்தில் குதிரை கும்பாட்டிருக்குது திருமண காலங்கிறது. அதாவது அப்படியே திருமணம் நடந்தாலுமே அந்த திருமணம் நிலச்சி நிற்கிறதில்ல, அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பேர் வர்றதில்லை. அப்போ அதையெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணேன். அதாவது அதே மாதிரி காதலிப்பவர் எல்லாமே திருமணம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இல்லை. அதாவது சந்திரபாபு ஒரு படத்தில் பாடினார். அதாவது காதலிப்பவர் அனைவரும் மனம் முடிப்பதில்லை, மனம் முடிப்பவர் அனைவரும் சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்பவர் அனைவருமே சேர்ந்து போவதில்லை அப்படின்னு அந்த காலத்திலே பாடியிருந்தார். அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏன் இந்த திருமண காலம் மட்டும் இந்த கலியுக காலத்தில் தான் இப்படி இருக்கிறத தவிர, இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி திருமண தகவல் மையம் மேட்ரிமணி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் உறவுகள் நிறைய இருந்தாங்க. ஒரு விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போனால் இது அத்தை புள்ள மாமா புள்ளன்னு சொல்லி பார்த்து அங்கேயே பேசிக்குவாங்க. ஒரு நல்ல முகூர்த்த நாள் பிக்சர் பண்ணிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் பையனையோ பொண்ணையோ நல்லா படிக்க வச்சிடுறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாரித்து என்ன பண்ணுறாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸு அப்படின்னு சொல்லி வரனை தேடுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலகட்டம் வந்தால் தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ தற்சமயத்தில் போன வாரத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன கேட்குது தெரியுங்களா, 1.5 லட்சம் சம்பளம் உள்ள மாப்பிள்ளை வேணும் எனக்கு, அதே போல் 5 ஏக்கருக்கு குறைவில்லாமல் பூமி இருக்கணும் அப்படிங்குது. அப்போ மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் அதுக்கு கவலை இல்லையா, சம்பளமும் பணமும் அதாவது பூமி இருந்தால் போதுமா? சரி, இந்த பொண்ணு இவ்வளோ சிஸ்டம் போகுது, சரி அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தா அது 1985 பிறந்தது. அப்போ இப்போ வயசு என்னாச்சு, 40 வயசுக்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ 40 வயசில் கூட அது போல் கேட்குது. சரி, அப்போ இந்த பொண்ணுக்கு அது போல் ஏதாவது வரணும் அமையுமான்னு பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு திருமண காலமே இல்லை. சும்மா கட்டிட்டு போன்னு சொன்னால் கூட எவனை வந்து கட்ட மாட்டான். இது நான் ஜோதிடராக இருந்து சொல்கிறேனே தவிர திருமண தகவல் மைய ஆசானாக இருந்து நான் சொல்லலை. அது சும்மா கட்டிட்டு போனால் கூட கட்ட மாட்டான். ஏன் காரணம் என்ன, அப்போ திருமண காலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த திருமண காலம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அது போல் ஒரு சிஸ்டத்தை வச்சு, அதாவது இது போல் வர மாப்பிள்ளை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பூமி யோகம் இருக்குது அப்படின்னு ஒரு சாக்காட்டு சொல்லியிருக்கிறாங்களே தவிர, அந்த சாக்காட்டு எதனால அப்படின்னு விதி எதனால அப்படி சொல்ல வைக்குது அப்படின்னா, திருமண காலம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி ஏதாவது ஒரு சாக்காட்டு சொல்லி தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விதி அப்படியே அமைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இது போல் நிறைய ஜாதகம் பார்த்தேன். அதே போல் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க ஒரு அம்மாவும் ஒரு அவங்க கணவர் 2 பேரும் வந்து உட்காந்து ஜாதகத்தை கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்துட்டு ஒன்றுமே பேசலை. நான் ரொம்ப நேரம் பார்த்தேன், என்னடா அது எதுவுமே பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க
நானெல்லாம் துருவ கணிதை பார்த்து பலன் சொல்கிறாள் இல்லை, ஜாதகத்தை பார்த்து உடன்பிறப்புகள் இத்தனை பேர், அப்பா கூட பிறந்தது இத்தனை, அம்மா கூட பிறந்தது இத்தனைன்னு சொல்லக்கூடிய அனுபவம் எனக்கு சிவன் சர்வேஸ்வரன் கொடுத்த அருள். அதை வச்சு பலருக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போ நான் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், 2 பேர் இருப்பாங்க. இந்த பொண்ணுடைய திசை பார்க்கும்போது வெளிநாட்டில் தான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கு இந்த அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அதே போல் இந்த பெண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்கு, இப்படி எல்லா விவரத்தை சொன்னேன். ஆனால் அதுக்கு கூட எதுவுமே அவங்க பேசலை. அப்போ நம்ம கிட்ட தான் ஏதோ குறை இருக்குதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் குடியிருக்கிற வீடு கார்னர் வீடாக இருக்கு, வடக்கு பார்த்த வாசலாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் பேசலை. கடைசியில் ஏன் இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ என்ன பண்ணேன், இது போல் திசை புத்தியை முதல்ல நான் போட்டேன். திசை புத்தி போட்டு அந்த பொண்ணுக்கு திருமண காலம் இருக்கான்னு பார்த்தேன். அப்போ திருமண காலம் ஆயிடுச்சு, திருமணம் நடந்துருச்சு, அது பிரிவாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ சொன்னேன் நான், இந்த திசையில், இந்த புத்தியில், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கு, ஆனால் அது பிரிவாயிருக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி அப்புறம் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறமா தம்பி இன்றைக்கி சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆனால் அந்த 2வது திருமணம் எப்போ நடக்கும் அப்போ தான் வாயை திறக்கிறாங்க. அது வரைக்கும் எதுவுமே பேசலை, ஆனால் சொன்னது எல்லாமே கரெக்டுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு போன உயிர் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு நம்ம சொன்னதில் ஏதோ நிறைய குறை இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறமா நான் அவங்களுக்கு பலன் சொன்னேன். இப்போ எதுக்காக நான் இந்த என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்னா, அனுபவ கருத்து தானே நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு 3 ஜாதகம் போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த 2 ஜாதகம் காதல் திருமணம், இது காதல் திருமணம் இல்லை, இது பிரிவு ஜாதகம். அது 2 காதல் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரண விளக்கத்தை கொடுக்க வரேன். பாருங்கள், இந்த பெண்ணு ஜாதகம் 20/8/1990 பிறந்தது, 4:10 AM. ஆனால் இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம். காதல் திருமணம்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5-7 தொடர்பு இருந்தால் காதல் திருமணம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சனியும் சம்மந்தப்பட்டால் தான் காதல் திருமணம். பாருங்கள், இந்த பெண்ணுக்கு 5 கூடைய செவ்வாய், 6-7 கூடைய சந்திரன். இந்த செவ்வாய் என்ன, அதாவது 7 கூடைய புதன். இந்த 5 கூடைய செவ்வாய் 7 கூடைய புதனை பார்க்குது. அப்போ காதல் திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குது, அப்போ காதல் திருமணம் அப்படின்னு இன்னொரு வழியிலையும் பார்க்கணும். அதாவது இந்த 7ஆம் இடத்தை வரப்போகிற கணவனுக்கு லக்னமாக வச்சுக்கணும். இந்த 7க்கு 5 கூடிய யார், சுக்கிரன். அந்த 7க்கு 7 கூடியவன் யார், குருவன். அந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, சுக்கிரன் 7 கூடியவனோட சேர்ந்து இருக்குது. அப்போ இவருக்கு காதல் திருமணம் அப்படின்னு சொல்லாமா? இப்படி 2 பக்கம் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரு பக்கத்தை வச்சுட்டு காதல்னு சொல்லிடக்கூடாது. சரி, இப்போ வர இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார், புதன். இந்த லக்னாதிபதி குரு. அந்த குருவுக்கு 3 குடையவன் யார், புதன். அப்போ புதன் முன்னா யார், 3ஆம் இடம். அதாவது குருவுக்கு 3 குடையவன் புதன். 3ன்னா என்னென்னு அர்த்தம், இளையவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பெண்ணுக்கு வந்த கணவர் இந்த பெண்ணை விட 1 வயசு குறைவானவர். எதுக்குன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்போ வரப்போகிற கணவர் வயசு அதிகமானவரா இளையவரா அப்படின்னு நம்ம பார்க்குறக்கு இது ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, எனக்கு கேட்கலைங்க. அதாவது லக்னாதிபதி யார், அதாவது பெண்ணின் லக்னாதிபதி குரு. அந்த குரு போய் எங்கே உட்காந்துருக்கு, 8ல் உட்காந்து. அதுக்கு நேர் 3ஆம் அதிபதி யார், புதன். அப்போ கணவன் சொன்னாலும் புதன் தானே. அப்போ அந்த புதனுங்கிறது இந்த லக்னாதிபதிக்கு 3 குடையவர் புதன். 3 குடையவன் சொன்னாவே இளையவர் அப்படி. ஏற்கனவே நிறைய ஜாதகத்தில் நான் இளையவரன் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் கொடுத்துருக்கிறேன் நிறைய கருத்தரங்கத்தில். அப்போ இவருக்கு வந்த கணவர் இளையவர். சரி, இவருக்கு திருமணம் நடக்கும்போது, அதை நான் எழுதலையா, திருமணம் நடக்கும்போது அதாவது இவர் பிறக்கும்போது கேது திசை கேது 5 வருஷம் 8 மாதம் நாள் விட்டுருங்க. அப்போ கேது திசை, கேதுக்கு அடுத்தது சுக்கிர திசை வந்தது. சுக்கிரன் ஒரு 20 வருஷம், அப்போ 25 வயசாச்சு. அப்புறம் சுக்கிர திசையில் திருமணம் நடந்திருக்கலாம்ல. நிறைய பேர் சுக்கிர திசை வந்ததுன்னா திருமணத்தை கொடுத்துரு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் திருமணம் அப்படின்னு எடுத்தாவே, அதாவது நான் படித்ததில் எனக்கு ஆசிரியர் சொல்லி தந்தது 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி. அதை விட்டால் குரு செவ்வாய், அதாவது சுக்கிரன் செவ்வாய், இது சம்மந்தப்பட்டு திசையோ புத்தியோ நடந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அது சரியாக வரல எனக்கு.
அப்போ நானாக கண்டுபிடிச்சதில் என்ன பண்ணுறேன்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இப்போ இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரே ஜோதிடர், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, நிறைய பேர்த்துக்கு குழந்தை உண்டு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் திருமண காலம், திருமண மாதம், வருஷமெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துங்க. அதை துல்லியமாக கரெக்டாக வந்ததுன்னா பலருக்கு வழிகாட்டுங்க. அதாவது இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர் எப்போ திருமணம் நடக்கும், அந்த திருமணம் நிலைச்சி நிற்குமா நிற்காதா, அப்போ பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழகுங்க. அதாவது இந்த வரப்போகிற கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, கணவர் வேலைக்கு போவாரா, அதாவது கணவரோட இந்த மனைவி சேர்ந்து வாழ்வாங்களா, அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரே ஜாதகத்தில் தலையெழுத்து வந்துரு. அதை விட்டு போட்டு பொருத்தம் பார்க்குறேன், பொருத்தம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொருத்த வகுப்பு நடத்துகிறாங்க. தவறு சொல்ல, அது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சான்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவ சாற்றுகளை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த சுக்கிர திசை சுக்கிரன் 8ல் இருக்கிறனால திருமணத்தை கொடுக்காதா, அப்படி இல்லைங்க. என்னுடைய அனுபவத்தில் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. அதாவது திசாநாதன் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் திருமணம் இல்லை. 9ஆம் இடம் அப்படின்னா இப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் திசாநாதன் சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதாவது 9ஆம் அதிபதியாவது அந்த திசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். சம்மந்தப்பட்டாதான் திருமணம். அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியோட சேரலை, 9ஆம் அதிபதி சாரம் வாங்கலை. அந்த 9ஆம் அதிபதியான சூரியனுமே அதாவது சுக்கிரன் திசாநாதனான சுக்கிரன் சாரம் வாங்கலை, சுக்கிரன் கூட சேரலை. அதனால சுக்கிர திசையில் திருமணம் இல்லை அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசை வந்தது, சூரியன் 9லேயே இருக்குது. அதனால சூரிய திசையில் திருமணம். அப்போ சூரிய திசையில் திருமணம் நடக்குதுன்னா சூரியன் எவ்வளோ 7 வருஷம் 6 வருஷம் நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்கள். அப்படிங்கும்போது நம்ம புத்திக்கு போகணும். புத்தினா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகணும். அப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி நல்ல, அதாவது 9 புத்தி இருக்குன்னா எந்த புத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மெயினாக அந்த புத்தி சம்பந்தப்பட்டாதான் அந்த புத்தியில் திருமணம். இந்த திசை சூரிய திசை சனி, அதாவது அடுத்த 9 இந்த 5 குடைவன் புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னான். அது என்ன புத்தி? புதன் புத்தி. புதன் எப்படி 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ சூரியனுக்கு அடுத்து சந்திர புத்தி வருதா, சந்திரன் 5ஆம் இடத்துக்கு தொடர்பு வருதான்னு பாருங்கள். வரல. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வருது. செவ்வாய் 5ஆம் அதிபதி தானே, நடந்திருக்கலாம்ல. ஆனால் செவ்வாய் 7க்கு போனதுனால நடக்கலை. அதே மாதிரி அந்த திசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாது. அஸ்தங்கம் பாதகம் திதி சூன்யம் இதையும் பார்த்துக்கணும். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், 6 8 12 இதை மட்டும்தான் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு அதை மட்டும் பார்த்துருக்குறோம். அது விடுங்க. இப்போ இந்த புதன் புத்தியில் தான் நடந்தது. அது எப்படி புதன் புத்தி ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா 5ஆம் அதிபதியான செவ்வாய் புதனை 4ஆம் பார்வையாக பார்க்குது. அதனால் புதன் புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது கேது அந்த இடத்துல கொடுத்தது. லக்னாதிபதி கூட கேது சேர்ந்தது. 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய குரு கூட கேது சேர்ந்ததுனால கேது அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. இப்படி எளிமையாக ஒரு 10 ஜாதகம் நான் சொன்னேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே பலன் எடுத்து ஜாதகம் பலன் சொல்லிட்டு போயிடுவீங்க ஒரு திருமண காலம் எப்போன்னு. அதே போல் இந்த இதுலேயே அதான் நிறைய கருத்தரங்கத்தில் சொல்லி தந்துட்டு வர்றேன் நான். திருமண காலத்துக்கு மட்டும் நம்மளுக்கு அதாவது ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்கிறாங்க. அதாவது திருமண வித்தகர் அப்படின்னு ஒரு பட்டம் கூட கொடுத்தாங்க. அந்த பட்டம் எனக்கு பட்டம் புகழ் பெருசில்லை. பலருக்கு நான் நல்ல ஒரு வழிகாட்டி அந்த வழியை பின்பற்றி நீங்கள் பலருக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். சரி, இன்னொரு ஜாதகத்துக்கு வரேன். இதுவும் காதல் திருமணம். இந்த காதல் திருமணம் அப்போ காதல் திருமணம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 2 ஜாதகத்தை போடுறேன். இது 24/11/91 பிறந்தது, 9:30. அப்போ இந்த உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னாவே இது தெளிவாக வந்துடும். இப்போ இந்த பெண்ணுக்கு அதாவது மனநாள் 11, அதாவது நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, 11ஆவது மாதம் 2023 திருமணம் நடந்தது. அப்போ சனி திசை சுக்கிர புத்தி. இப்போ இந்த பெண்ணு பிறக்கும்போது ராகு திசை 6 வருஷம், அதுக்கடுத்து குரு திசை 16, 22 வயசு. குருவுக்கு அடுத்து சனி திசை வந்தது. சனி திசையில் திருமணத்தை கொடுத்தது. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, அது எப்படி திருமணம் நடக்கும்? 7 அதான் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ராகு 7ல் இருக்குது. அதே போல் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் இதையெல்லாம் நான் பார்க்குறதில்ல. அதாவது ஜாதகப்படி இப்போ ராகு 7ல் இருக்கிற ராகுன்னா ஆசைன்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம்.
அப்போ ராகு 7ல் இருக்கிறான்னா வரப்போகிற மனைவியோ நண்பர்களோ கணவனோ அது மேலே ஆசை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ராகுக்கு 3-11 பார்வை. அப்போ இப்படி 3ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்கணும். தாத்தா, பூர்வீக, தெய்வ பக்தி இது மேலெல்லாம் ஆசை உள்ள பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி 9ஆம் இடத்தை பார்க்குதுன்னா தந்தை மேலே ஆசை உள்ள பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படித்தான் ராகுக்கு பலன் எடுக்கிறேன் தவிர நான் தோஷமாக எடுத்துக்கிறது இல்லை. அதே போல் கேது லக்னத்தில், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்போ லக்னத்திலேயே கேது இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை அழகுபடுத்தி மிகைப்படுத்தி ஒரு பந்தம் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் இந்த ராகு, இந்த கேது 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தா கேதுன்னா தடைன்னு சொன்னாங்க. அப்போ இளைய சகோதரம் இருக்காது. இப்படி 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க மூத்த சகோதரம் இருக்காது, இது லாபம் இருக்காது அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணுவீங்க, நீங்களாம் ஜோதிடர்கள் தான். அப்போ லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூத்தது இளையது இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அப்போ 11ஆம் அதிபதியும் பார்க்கணும், 3ஆம் அதிபதியும் பார்க்கணும். அது உடன்பிறப்புகளை நான் சொல்லும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறனால ஒரு திருமண காலம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சனி திசையில் சனி 8ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துது. 8ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினா எப்படி நம்மளுக்கு 7க்கு சம்மந்தப்படலை. அப்போ ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 9ஆம் அதிபதி சனி பகவான். அதனால் 9க்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்ததுனால சனி திசையில் திருமணம். சனி திசையில் எப்போ திருமணம் நடக்கும்? அப்போ சனிக்கு அடுத்தது சனி புத்தி, சனி புத்திக்கு அடுத்தது புதன் புத்தி, புதனுக்கு அடுத்தது கேது புத்தி, கேதுக்கு அடுத்தது சுக்கிர புத்தி. அப்போ சுக்கிரன் தான் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது. மற்ற அதாவது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நீசமாயிடுச்சு, அதனால் அது திருமண காலத்தை தராது அப்படிங்கிறதில்ல. இது அனுபவ ஜோதிடம். அதாவது அந்த சுக்கிர புத்தியில் தான் இந்த பெண்ணுக்கு திருமண காலத்தை தந்தது. இது போல் நீங்களே சில ஜாதகங்களை பாருங்கள். சரி, இந்த ஒரு ஜாதகம், இது ஒரு ஆணின் ஜாதகம். இது திருமணமாகி 7 நாள்லேயே பிரிவை கொடுத்தது. அதாவது திருமணமாகி 7 நாள்லேயே பிரிவு. அப்போ இந்த ஜாதகத்திற்கு திருமண காலிலேயே பிரிவு வந்திருக்குன்னா இவங்க ஒரு ஜோதிடர்கிட்ட தானே போய் இந்த திருமண காலத்தை நாள் பிக்சர் பண்ணியிருப்பாங்க, பொருத்தம் பார்த்துருப்பாங்க. அப்போ அதனால் நான் பார்த்தவங்கள நான் குறை சொல்ல வரல. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுவே திருமண காலம் எப்போ நடக்கும், எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அதுதான் அதாவது ஜாதகத்தை பார்த்து தெய்வங்களுக்கு அடுத்தபடியாக நம்மளை கடவுளாக பார்த்து கையெடுத்து வணங்குறாங்க. அப்போ நம்ம துல்லியமாக பார்த்து இந்த போல் பலன் சொல்லணும். அந்த திருமணம் நிலச்சி நிற்குமா அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தையே பார்த்தே நம்ம பலன் சொல்லணும். அதே போல் வரப்போகிற மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக இருப்பாள், அந்த மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அது எவ்வளோ படிச்சிருக்கு, எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கு, அது அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, இது எல்லாம் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டே நம்ம பலன் சொல்லணும். அதுதான் நம்ம ஜோதிட பயிற்சி அனுபவம். இதை வச்சு இப்படித்தான் நான் பலருக்கு பாடம் எடுத்துகிட்டு வரேன். இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்தில் வச்சு எளிமையாக சிலது இந்த பிரிவுக்கான காரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த ஆணையருக்கு வந்து சனி திசை, சுக்கிர புத்தி, குரு அந்த இடத்துல திருமணம் நடந்தது. அதாவது இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேடி வந்ததோ இல்லை இவங்களாம் தேடி போனாங்களோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த சனி எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது, இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி திசை நடந்ததுனால தான் திருமணத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தம் எப்படிப்பட்டது, 9ஆம் அதிபதி அந்த திசாநாதன் சனியோட சேர்ந்ததுனால திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வரான். 5ஆம் அதிபதியான குரு அதை சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு, மாற்றி போட்டிருக்காங்க 2 4 5 இங்கே மாற்றி போட்டிருக்காங்க. அதாவது சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு. அதாவது சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்தது. அதுக்கு அடுத்தது 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே குரு இருந்ததுனால குரு புத்தியில் திருமணத்தை கொடுத்து. ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னா 7 நாளில் திருமணம் பிரிவு வந்துடுச்சு. அப்போ பிரிவுக்கு என்ன காரணம், பலரும் பல விதத்தில் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு திசாநாதன் அதாவது 4 8 10 12 12 ஒரு கிரகம் இருந்து 7, இதில் 7 எடுத்துக்கணும். அதாவது 4 7 8 10 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்து அந்த திசையில் திருமணம் நடந்தால் பிரிவை தரும். இது ஒரு. அதே போல் இந்த 4 7 8 10 12 கூடிய அதிபதிகள் எங்கே உட்கார்ந்து திசை நடந்து அந்த திசையில் திருமணம் நடந்தாலும் பிரிவை தரும். அதுபோக இன்னொரு ரூல்ஸு,
அதாவது அதாவது 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனாலும் அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்கிறதில்ல. இது எளிமையான பாயிண்ட்டு, நீங்கள் சுற்றி சுற்றி பலன் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த இவருக்கு வந்து இந்த லக்னத்துக்கு ஏழுக்குடையவன் திசை நடந்தால் பிரிவை தருன்னு சொன்னேன். அதை தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். அதாவது பிரிவு 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்காது. இப்போ இந்த 7ஆம் அதிபதியான சனி திசையில் தான் திருமணம் நடந்தது. அப்போ கேந்திராதிபதியின் திசையில் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. 4, 7, 10 ஒரு கிரகம் அமர்ந்தோ இல்லை அந்த ஸ்தானாதிபதியின் திசையில் நடந்தால் பிரிவை தரும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஆயிரக்கணக்கான ஜோதிட நூல்களை படித்தேன். அதாவது 1000 பேரை கொண்டாதான் ஒரு அரை வைத்தியன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் ஆயிரக்கணக்கான ஜோதிட அதாவது ஜாதகங்களை பார்த்து அனுபவப்பட்டதுனால தான் அரை ஜோதிடராவது இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ 7குடையவன் திசையில் நடந்ததுனால திருமணம் அப்படின்னு நம்ம பிரிவு அப்படின்னு நம்ம முதலையே ஜாதகத்தை பார்த்து சொல்லாமல. பொருத்தம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி பொண்ணு வந்தாலும் அது பிரிவு கொடுத்துரு அப்படின்னு சொல்லாமல்ல. நான் இன்னொரு எளிமையாக ஒரு ரூல் சொன்னேன். 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனான் இருதாரன்னு சொன்னேன். அப்போ 7ஆம் அதிபதியான சனி பகவான் என்ன சாரம், சூரியன் சாரம் வாங்கியிருக்கேன். சூரியன் போய் லக்னத்துக்கு 8 போய் மறைஞ்சிட்டான். அப்போ அந்த முதல் தாரம் பிரிவு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமில்ல. அதே போல் புதன் கிடக்கூடாதுன்னு சொன்னேன். புதன் எங்கே இருக்குது, அதாவது கேது கூட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் புதன் ராகு சாரம் வாங்கியிருக்கு, அந்த ராகு லக்னத்தில் இருக்குது. அப்போ 7ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, புதனும் கெட்டு போச்சு. அப்போ இருதாரன்னு சொல்லலாமில்ல. புதனும் கெட்டு போச்சு இல்லை. இதை விட இன்னொரு ரூல்ஸு தெரிஞ்சுக்குங்க. 7ல் புதனோட எத்தனை கிரகம் இருந்தாலும் சரி, தனித்த புதன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருதாரம். அப்போ நிறைய ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் 2 குழந்தைங்க இருக்குன்னு சொல்லுங்கள். புதன்னா 2ன்னு அர்த்தம். அப்போ அதே புதன் 2ல் இருந்தாலும் நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் புதன் 2ல் இருந்தாலும் இருதாரத்தை கொடுக்கும், இல்லைன்னா மறைமுகமாவது ஒரு தாரத்தை கொடுக்கும். இப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 ஜாதகத்தை கொடுது. இன்னொரு ஒரே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவது எப்படி அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தையும் உங்களுக்கு போட்டு விளக்கம் கொடுத்துடலான்னு இருக்கிறேன். ஃபேஸ்புக் நண்பர்கள் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்து மூலியமாகவே என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதான் நிறைய பேர் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு ஜாதகத்தை பார்த்து பார்த்து அவங்களே ஜோதிடர் ஆயிட்டாங்க.
இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த பலன் சொல்கிறதுலையே சில சூட்சமங்களை நம்ம சொல்லித்தரோம். அப்போ அந்த சூட்சமங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை படித்து நம்ம பலருக்கு வழி சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். இவர் சதுர்தசியில் பிறந்ததுனால இது திதி சூனியமாக இருக்கும். சரி, இந்த லக்ன இவர் வசதியானவரா வசதி இல்லாதவரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா வந்தது நம்ம என்ன பண்ணுறோம், சில பலன்களை சொல்லிவிட்டு அப்புறம் தான் அவங்க கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கான பலனை சொல்லணும். இது என்னுடைய அனுபவத்தில் அப்படி தான் சொல்கிறேன். வந்தவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அதாவது இவ்வளோ டிகிரி படிச்சிருப்பாங்க, இது அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அவங்க வெளியூர்லையா வெளிநாட்டிலையா வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் எப்போவுமே அவங்க கேள்வி திருமணத்துக்கு வந்திருக்கீங்களா, ஏன்னா நம்ம திசா புத்தி போடும்போது தெரிஞ்சு போகுது இல்லை இந்த கேள்விக்கு இதை வந்திருப்பாங்கன்னு. அப்போ கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு அப்புறமா பலன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவேன். சரி பரவாயில்ல, இந்த லக்னத்துக்கு 2 கூடையும் லக்னத்திலேயே இருந்தால் கொஞ்சம் இவர் வசதியானவர் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி அதாவது உயர்நிலை கல்வி, நான் ஏற்கனவே நிறைய கருத்தரங்குகள் சொல்லியிருக்கேன். 3ஆம் இடம்னா ஒரு 10th வரைக்கும் படிப்பு, 4ஆம் இடங்கன்னா ஒரு +2 வரைக்கும், 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதோ இல்லை 5ஆம் அதிபதியோட எத்தனை கிரகம் சேர்ந்ததோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்கள். ஆனால் அது 6, 8, 12 போனால் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. இப்போ 5ஆம் அதிபதி லக்னத்துலேயே இருக்குது. அப்போ இவர் 2 டிகிரிக்கு மேலே வாங்கியிருப்பார்ல. அதே போல் கூட சுக்கிரனும் இருக்குது, லக்னாதிபதியும் கூட இருக்குது. அப்போ 2, 3 டிகிரி வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லாமா? சரி, இவர் அப்போ 6 கூடையும் லக்னத்துலேயே இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. 2ல் சூரியன் இருந்தால் அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் அரசாங்க வேலையில் இருப்பாரா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆனால் அது திதிசூனியமானதுனால அரசாங்க வேலை இல்லை, ஆனால் சூரியன் இருக்கிறனால கௌரவமான ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இவர் என்ன மாதிரி வேலை பார்ப்பாரு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா 6ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்குது. அந்த 6ஆம் அதிபதியான சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. 2 கூடையன். எந்த தொழில் செஞ்சாலும் 2ஆம் இடம் சம்மந்தப்படணும். 2ஆம் இடம் தான் வருமானம். 6, 10 தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 6ஆம் இடம் வந்து மற்றவங்ககிட்ட சர்வீஸ் பண்ணுறது, 10ஆம் இடம் சொந்த தொழில் செய்கிறது. ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் நம்ம தொழில் செய்ய போகிறதில்ல. ஏன்னா 2ஆம் இடம் எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் வரணும் இல்லையா? சரி, இப்போ அந்த 2 கூட சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அந்த சூரியனும் ராகு சாரம் வாங்கி, ராகு எங்கே உட்காந்துருக்கு, ராகு 11 லக்னத்தை பார்க்குது. இந்த சுக்கரன் சொன்னாவே சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு சொன்ன சூரியன் சாரமா? சரி, சுக்கரன் கூட புதன் சேர்ந்துருக்கு. அதாவது 2 கூடையும் சேர்ந்துருக்கு. புதன் சுக்கிரன் சொன்னால் ஆடை அலங்காரம், அதாவது உடைன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் ஒரு தனி கூடன்னு வச்சுருக்கார். அதாவது இவரை சொந்த தொழில், அதாவது 10ஆம் அதிபதி சனி பகவான் போய் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அது 10ஆம் பார்வையா லக்னத்தையே பார்க்கறனால இவர் சொந்த தொழில் செய்கிறார். ஆனால் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்ததுனால இவர் கணக்கு புள்ள அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொஞ்ச நாள் இவர் கணக்கு புள்ள வேலை பார்த்துட்டு இருந்தார். வேறு ஒருத்தர்கிட்ட போய் சம்பளத்துக்கு கணக்கு எழுதிட்டு இருந்தார், அதே ஜவுளித்துறையில். அதுக்கு அடுத்தபடியாக இவர் சொந்த தொழில் வச்சு தொழில் நடத்துகிறாரு. சரி, இவருக்கு எத்தனை குழந்தை இருக்கும்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைன்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி, இதை தானே நம்ம படித்தோம், நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதையெல்லாம் நம்ம எடுக்கிறதில்ல. இருந்தாலும் உங்கள் பாணியிலேயே நம்ம அந்த திசை புத்தி வச்சு தான் சொல்லுவேன். சரி, இருந்தாலும் 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது? கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது. செவ்வாய் 12 கூடையன், அதை கழிச்சிருங்க. கேது இருக்குது. அப்போ இவருக்கு 5 குழந்தைங்க, அது பெண் வீடு, மொத்தமே பெண் வீடு, அது பெண் குழந்தைகள 5 குழந்தைங்க. அதாவது ஏற்கனவே நம்ம கருத்தரங்கத்தில் சொல்லியிருக்கிறோம். ராகுனா 3, கேதுனா 5, புதன்னா 2ன்னு. அப்போ கேது மட்டுமே இருக்கனால இவருக்கு 5 பெண் குழந்தை. சரி, இவருக்கு 6 கூடையவன் லக்னத்தில் இருக்கு. அப்போ இவர் கடன் வாங்கியிருப்பாரா? கடன் இருக்குமா, நோய் இருக்குமா, இதை பார்ப்பாங்க. நிறைய கடன் சொல்லுவாங்களே. 6ஆம் அதிபதி போய் சுக்கிரன் போய் லக்னத்திலேயே இருக்குது. அப்போ இவருக்கு கடன் இருக்கும். எதுக்காக கடன் வாங்கியிருப்பார்? அப்போ சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். சுக்கிரன் 4 கூடையவன் சாரத்தில் தான் இந்த சூரியன் இருக்குது. 4ஆம் இடங்கிறது வீடு. அந்த சூரியன் போய் 2ல் இருக்குது. அப்போ வீட்டுக்காக இவர் தனஸ்தானம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லாமல்ல. அப்போ வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாமா? சரி, இவருக்கு மனைவி அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடமா? 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கா? அப்போ மனைவி இவரை தேடி வரும். அப்போ இதில் ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அதாவது கணவனோ மனைவியோ எவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க, சொந்தத்திலிருந்து வருமா, அசல்லிருந்து வருமா, இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. 7ஆம்
ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு 4 கட்டத்துக்குள்ள இருந்தால் 35 கிலோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. ஏழாம் அதிபதி 8 கட்டத்துக்குள்ள இருந்தால் 70 கிலோமீட்டர். ஏழாம் அதிபதி 8 கட்டத்துக்கு மேலே இருந்தால் தூரம் 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அப்படிங்க கூட நம்ம சொல்லுவோம். அப்போ தூரத்துலேருந்து வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஏழாம் அதிபதி லக்னத்துலேயே இருக்கனால சொந்தத்தில் பக்கத்தில் இருந்தே வந்துருச்சு. சரி, சொந்தம்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சொந்தம்னா 4ஆம் இடம். அப்போ 4ஆம் அதிபதி 4க்கோ லக்னத்துக்கோ 6, 8, 12க்கு போகக்கூடாது. ஆனால் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2லேயே இருக்கிறனால அப்போ சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 7ஆம் அதிபதியின் 4 சாரமான சூரியன் சாரம் வாங்கினதுனால அப்போ 4ஆம் இடமா அப்போ அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அம்மா வகையில் சேர்ந்த மாமன் பொண்ணை இவர் திருமணம் பண்ணியிருக்கார். சரி, மாமன் பொண்ணான இந்த பொண்ணுக்கு வந்த பின்னாடி இவருக்கு வருமானத்தை கொடுக்குது. அது எப்படி? அப்போ 7ஆம் அதிபதியான செவ்வாய்க்கு 2 சுக்கிரன், அந்த சுக்கிரன் போய் இவருக்கு ஜாதகத்திலேயே 2லேயே இருக்குது. அதாவது இந்த அம்மாவோட வருமானக்காரகான சுக்கிரன் இவருக்கு லக்னத்திலே இருக்குது. அப்போ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ண பின்னாடி இவருக்கு வருமானம் கூடுது. ஏன்னா இந்த அம்மாவும் அந்த தறி கூட வேலை பார்க்குது, கூடவே இருக்குது. அப்போ நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது. வேறு ஏதாவது இந்த ஜாதகத்தில் ஏதாவது கேட்குறீங்களா? இது போல தான் ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். இதில் இன்னும் நிறைய விஷயம் நம்ம சொல்லித்தரேன்னு சொல்லலை. சரி, இவங்க அப்பா என்ன வேலை செஞ்சுருப்பார்? அப்பான்னு சொன்னால் 9ஆம் இடமா? 9ஆம் அதிபதி போய் இங்கே உட்காந்துருக்கா. அதாவது 9ஆம் அதிபதிங்கன்னு சனி பாவக அதிபதியைத்தான் பார்க்கணுமே தவிர நிறைய பேர் அந்த சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா இப்படி தான் எடுத்துக்கிறாங்க. செவ்வாய்னா சகோதரன், இப்படி இல்லை. பாவக அதிபதி. பாவக அதிபதியான சனிக்கு 2ஆம் இடம் கேது இருக்குது. கேதுன்னா நூலை குறிக்குமா? அப்போ அப்பாவும் இந்த வேலை தானே செஞ்சுருப்பார். அப்பா வேலை செய்கிற வேலை தானே மகனும் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லாமல். சரி, அப்பாவும் 10ஆம் பார்வையே இவருக்கு கூட இங்கே பார்க்குதா சனி பகவான்? அப்போ அப்பாவும் இவர் கூட சேர்ந்து தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லாமல்ல. இப்படித்தான் நம்ம பலன் எடுத்துக்கிறோம். வேறு ஏதாவது இதில் கேள்வி கேட்குறோம்னா கேளுங்க, சொல்கிறேன். சரி, இதுவரை என்னுடைய அனுபவ கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அதாவது பாடம் நான் பேசுகிறதே பாடமாக தான் இருக்கேன். மற்றவங்களுக்கு கருத்துக்களை சொல்ல அனுமதித்த என்னை உலகறிய செய்த இந்த யோகா சக்தி பீட அதிபரான சதீஷ் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். இல்லை, ஜோராக கைதட்டுங்க. ஐயா அவர்களுக்கு ஏழுமலை ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்கய்யா.